முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் உலக பள்ளிகள் தடகள வாகையர் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்கள் சி அஜித்குமார் மற்றும் ஆர் நவீன், பள்ளி மாணவியர்கள் எல் சமயஸ்ரீ மற்றும் எஸ் பிரியதர்ஷினி ஆகியோருக்கு 1,20,00,000 ரூபாய் உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலையினையும், உலக மாற்றுத்திறனாளர்களுக்கான சதுரங்க விளையாட்டுப் போட்டிகளில் 4வது முறையாக முதலிடம் பெற்ற திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த செல்வி கே ஜெனிதா ஆண்டோவுக்கு 25 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலையினையும் வழங்கி வாழ்த்தினார். அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூடும் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்லும் தமிழக விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 2 கோடி ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 1 கோடி ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வெல்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயும் உயர்த்தி வழங்கியதோடு, ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வெல்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் உயர்த்தி வழங்கினார். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த திறமை மிக்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உயரிய பயிற்சி அளித்தல், உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மையங்கள் அமைத்தல், சிறந்த விளையாட்டு வீரர்கள் மேலும் பல சாதனைகள் புரிய உதவித்தொகை வழங்குதல் போன்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. துருக்கியில் டிராப்சான் நகரில் கடந்த ஜூலை 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி முடிய உலக பள்ளிகள் தடகள வாகையர் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளின் போது திடீரென ஏற்பட்ட ராணுவ புரட்சியின் காரணமாக துருக்கியில் கடினமான சூழல் நிலவியது. இருப்பினும் அக்கடினமான சூழலிலும் தமிழகத்தைச் சேர்ந்த 4 மாணவ மாணவியர் பதக்கங்கள் வென்றுள்ளனர். விளையாட்டுத் துறையில் இம்மாணவ மாணவியர் மென்மேலும் பல சிகரங்களை எட்டுவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் 100 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கமும், மெட்லே ரீலே போட்டியில் ஆண்கள் பிரிவில் தங்கப்பதக்கமும், 400 மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கமும் வென்ற சென்னையைச் சேர்ந்த மாணவர் சி அஜித்குமாருக்கு 55 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை, மெட்லே ரீலே போட்டியில் ஆண்கள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற மதுரையைச் சேர்ந்த மாணவர் ஆர் நவீனுக்கு 25 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை, மெட்லே ரீலே போட்டியில் பெண்கள் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோயம்புத்தூரைச் சேர்ந்த மாணவி எல் சமயஸ்ரீக்கு 20 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை, மும்முறை தாண்டுதல் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த மாணவி எஸ் பிரியதர்ஷினிக்கு 20 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை என மொத்தம் 1,20,00,000 ரூபாய் உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கி வாழ்த்தினார். மேலும் கடந்த ஜூலை 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி முடிய செர்பியா நாட்டின் நோவி சாட் நகரில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளர்களுக்கான சதுரங்க விளையாட்டுப் போட்டிகளில் 4வது முறையாக முதலிடம் பெற்ற திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த செல்வி கே ஜெனிதா ஆண்டோவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 25 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலையினை வழங்கினார். எதிர்காலத்தில் மேலும் பல பதக்கங்களை வெல்ல அனைவருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலையை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். Once again, I extend my warmest congratulations to all of you. We are all very proud of you. I hope all of you win many more medals in the future and add more and more glory to the country and the state. இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு பி பெஞ்சமின், தலைமைச் செயலாளர் முனைவர் ப ராமமோகன ராவ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மைச் செயலாளர் முனைவர் ராஜேந்திரகுமார் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை பெற்றுக்கொண்ட 4 பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் சதுரங்க வீராங்கனை செல்வி கே ஜெனிதா ஆண்டோ ஆகியோர் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். போன மாதம் நடந்த டொர்க்கியில் நான் மெடல் அடிச்சிருக்கேன். அண்டரில் பிரான்ஸ் மெடல், ரிலே கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அம்மா ஊக்கத்தொகை கொடுத்துருவாங்க, 55 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இதேமாரி இன்னும் நிறையா அத்லெட்டிக்ஸ் மெடல் அடிக்கணும், இதேமாரி எங்களை போல் நிறைய பேர் வாங்கணும். அதனால் அம்மா கொடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். இப்போ துருக்கியில் நடந்த ஸ்கூல் வேர்ல்ட் கேம்ஸ் அதில் நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கோம். அதை பாராட்டி அம்மா எங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாட்டம் நான் 2020 ஒலிம்பிக்லேயும் கோல்டு அடிச்சிட்டு அம்மா கையில் நான் பரிசு வாங்குவேன். இந்த ஊக்கத்தில் வழங்கினதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.
போன மாதம் நடந்த டர்க்கி வேர்ல்ட் ஸ்கூல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் ரிலேயில் 600 மீட்டர் ஓடி சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். சீஃப் மினிஸ்டர் அம்மா அவங்க வந்து ஸ்பெஷலாக எங்களை பார்க்கணுன்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டர்க்கியில் நடந்த வேர்ல்ட் ஸ்கூல் கேம்ஸ் அத்லெட்டிக்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் இவெண்ட்டில் சில்வர் மெடல் ஜெயித்தேன். அம்மா வந்து இப்போ எங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் கொடுத்து இன்னும் நிறைய மெடல் ஜெயிக்கணும், கண்ட்ரியை இன்னும் ரெப்ரசன்ட் பண்ணி மெடல் வாங்கணும்னு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். சென்ற மாதம் 21லேருந்து 29 வரைக்கும் 16வது உலக உடல் ஊனமுற்றோர் தனிநபர் போட்டி செர்பியாவில் நாவிசாத்தில் நடந்தது. அதில் நான் கலந்துக்கிட்டு பெண்கள் பிரிவில் கோல்டு மெடல் பெற்றேன். இது என்னுடைய 4வது கோல்டு மெடல். 2013, 14, 15 இப்போ 16வது வருடமும் நான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கேன். இதற்காக இன்றைக்கு வந்து தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் வந்து எனக்கு கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு எனக்கு மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுபோல் நிறையா இந்த கேஷ் அவார்ட்னால நிறைய பிளேயர்ஸ் வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுக்காகவும் அம்மா அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.